ஹாய், நான் தான் அருணாச்சினி ஃப்ரம் விருதுநகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எம்டி சால்னா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம், 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், கசகசா எடுத்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு பொரிகடலை பருப்பு எடுத்துக்கிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, கறி மசால், பட்டை, ஏலக்காய், ஸ்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூனு, கறி மசால் பொடி 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது நல்லா காஞ்சி வரவும் நம்ம கறி மசால், பட்டை, சோம்பு இதை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து போட்டு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அது நல்லா வதங்கி வந்துடும், மசிஞ்சு வந்துடும். கறி மசால் பொடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம். எண்ணெயிலே வதக்கும்போது பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும். நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு தட்டை போட்டு மூடி கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொதித்து வரவும், பச்சை வாசம் போகவும், அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை தூக்கி உள்ளே போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். மிக்ஸியை கழுவுன தண்ணியையும் அந்த தேங்காய் பேஸ்ட்டு தண்ணியையும் தூக்கி உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா ரெடி ஆயிடுச்சு. சைடில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து உள்ளே ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டான சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 சப்பாத்தி எடுத்து நிறையா சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.